Suck up the rags, fuck up the max, light up the night and I never look back. I am the hunter, you are the monster. I am the entity, I am the haunter. Fight with no water, fight with no water. Bring me the leg, I won't choke on no waves. Like motherfucker, I am the product and never feeling my feelings. I run upon them in the middle of the night and I kill them. ஹலோ அனிமே படிஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆலியா சம்டைம் ஹேட்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்ற அனிமேவோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிக் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஆலியா கூட பேசிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து அவரோட பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட பாஸ்ட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்து பிரிஞ்சிருப்பாங்கல்ல, ஸோ அதை பற்றி அவர் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. இவரும் வீட்டுக்கு வந்த வாட்டி கரெக்டாக உள்ள வரலன்னு பார்க்கும்போது நம்ம யுக்கி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஸோ அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு கதவை திறந்து உள்ள வந்துருவாரு. நம்ம யுக்கி இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அச்சோ யோனிச்சே நீ பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி வந்து கத்திட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு ஹே யுக்கி இதெல்லாம் உன்னோட பிளான் தான் தெரியும், எதுக்கு இந்த மாதிரி லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு யுக்கி இருந்துட்டு ஓ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி வந்து சொல்லிட்டு இருக்கா. நீ தேவையில்லாம லூசுத்தனமா பண்ணி என்னை ஏமாத்திட்டு இருக்க, எனக்கெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு நேரமே இல்லை, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்கேயே வந்து நம்ம யுக்கி வந்து உட்காந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம யுக்கி கேட்கறா நீ வந்து இந்த பிரசிடென்ட் செலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட் போட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் தான் கன்ஃபார்ம் வந்து ஆலியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னோட முழு சப்போர்ட் ஆலியாக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம யுக்கி வந்துட்டு பெட்ல விழுந்துட்டு பாத்தியா புதுசா ஒரு பொண்ணு என்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி புலம்பிட்டு இருக்கா. சின்ன வயசுல என்னை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டானா இப்ப பாத்தியா புதுசா ஒரு பொண்ணு தானே என்னை வந்து விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கி இருந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. பட் எனக்கெல்லாம் தெரியாது, நீ இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியானோ அப்படின்னு சொல்லிட்டு தலை சீவியோட சொல்றா. நம்ம ஹீரோ முன்னாடி அந்த சீப்பை காமிச்ச உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் தலை சீவி. அதான் நம்ம யுக்கி வந்து நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணாலும் வெளியே வந்த வாட்டி சரி நான் இல்லைனாலும் என் அண்ணனை பாத்துக்கிறதுக்காகவும் பாசம் வைக்கிறதுக்காகவும் இன்னொருத்தி இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்புறம் ஸ்கூல்ல பார்த்தா நம்ம ஆலியா வந்து யாருக்காக வெயிட் பண்ற மாதிரியே இருக்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்காக தான் நம்ம ஆலியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல. ஆக்சுவலா வந்து ஹீரோக்காக வெயிட் பண்றதா இல்லை, நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு ஆசையா இருந்திருக்கும் போல. ஸோ நம்ம ஆலியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம தலைவன் ஹீரோவும் வந்துடுவான். திடீர்னு நம்ம ஆலியாவும் எதையே பார்த்து ஷாக் ஆகிறா. என்னன்னு பார்த்தா எப்பயும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்காப்ல. இதை பார்த்து நம்ம ஆலியா இருந்துட்டு இன்னைக்கு என்ன இவன் பளிச்சுன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியாவும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு வேளை அவனுக்கு உடம்புக்கான சரியாம போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. சும்மாலாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்க்கல, ஸ்கூல் ஃபுல்லாவே நம்ம ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்கா ஓரக்கண்ணில். அப்புறமேட்டு ஏன் விளையாட போகும்போது கூட நம்ம ஹீரோ பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஆலியா வந்துட்டு அங்கே கரெக்டாக ஒரு பால் ஒன்று வருமா, கரெக்டாக வந்து எகிரி ஒரு ஜம்போடு டக்குன்னு ஒரே அட்டாக் தான். கரெக்டாக அதை அடித்த உடனே வந்து எல்லாருமே பாராட்டிட்டு இருப்பாங்க. சரி பாராட்டுறவங்கள தான் நம்ம ஆலியா பாப்பான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆலியா வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் பார்க்குறா. நம்ம ஹீரோ வந்து அங்கே ரொம்ப லேசியாக விளாண்டுட்டு இருப்பான். எந்த அளவுக்கு லேசியானா ஒரு பால் வந்து நம்ம ஹீரோவோட தலையில பட்டு போவோம். நம்ம ஹீரோ இதை பற்றிலாம் கேர் பண்ணாமல் வெளியே வந்து உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்திருப்பான். அதே நேரம் பார்த்து நம்ம ஆலியாவும் நம்ம ஹீரோவை பார்க்க அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ஆமாம் உனக்கு என்ன உடம்புக்கான சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆலியா வந்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவோட தலையில கை வச்சு தன்னோட டெம்பரேச்சர் ஹீரோட டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேஸ் மாறும். என்னன்னு பார்த்தா முன்னாடி நம்ம ஹீரோயினோட பாசமா அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனோட மூஞ்ச பார்க்காம வேற ஏதோ பார்த்து இருந்திருப்பாரு போல. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் வந்து ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் திருப்பியும் வந்து பார்க்கக்கூடாத இடத்துலயே பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஏன்டா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் யோசிப்பான். பட் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா ஓரக்கண்ணில் பார்த்துட்டு இருப்பான். இங்கே தான் சரியான ஃபன்னாவே இருக்கும். நம்ம ஆலியா வந்துட்டு சரி நான் தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா போய் பைப்பில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஹா அவ குடிக்கிறத பாடுறா எவ்வளோ அழகா இருக்கு, சே இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வச்சுட்டு அப்புறமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு தலையை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் வாஷ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஏன்னா நானும் வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாஷ் பண்ண வாட்டி நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்கும்போது இது வந்து நார்மலான ஹெட் ஹீட் ஆயிருக்கனால அது இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு நம்ம மரியா வந்துடுறாங்க. நம்ம மரியா வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, சும்மா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆமா உங்ககிட்ட டவல் காண இல்லையா, உன்னோட ஹேர் பற்றியா ரொம்ப ஈரமாக இருக்கு, டவல் வச்சு தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டவல்னு சொன்னாட்டி நம்ம ஹீரோவுக்கு வந்து அவங்க வச்சிருக்க டவலை வந்து தொடச்சு விட்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து மூஞ்ச பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாப்புல. ஸோ இதையும் பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஹா இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்து வச்சுட்டு இருப்பாரு. இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆலியாவும் வந்து அந்த இதுக்கு வந்துடுறாங்க. சரி வா கூசு நம்ம போகலாம் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மரியா வந்துட்டு என்னப்பா வந்த உடனே போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா மரியா கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போயிடுறாரு. சரி அப்படி இருந்தாலும் நம்ம மரியா கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஆலியா நம்மளை திட்ட தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆலியா வந்துட்டு அதை பற்றியில கேட்கல. உனோட தலைக்கு இப்போ எப்படி இருக்குது, உன் உடம்புக்கு இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா கேட்குறா.
சரி நல்லா தான் இருக்கேன், பட் ஏன் நீ வந்து அடிக்கடி இதே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நீ வந்து இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா, அது வந்து நான் எப்பயுமே தூங்கி எழுஞ்சிட்டு இருப்பேன், நீ தூங்கி வரல அப்படின்னு சொல்லி அதானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் அதுதான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா கேட்குறா. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து நேற்று நல்லா தூங்கினேண்ணா, அதனால தான் வந்து இன்னைக்கு என் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரா. இதை பார்த்து நம்ம ஆலியாவும் ஷாக்காக, ஏன் ஆலியா ஷாக்காகிற, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, நம்ம ஆலியா வந்து தெரியாமல் வந்து ரஷ்யனில் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு வீட்டில் வந்து நைட்டு தூங்கவே இல்லை சரியா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இருந்துட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருக்காரா. இதை பார்த்தா அடிச்சா உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே கேரே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு இது ஒன்றுமே புரியாமல், அட நான் தூங்கினதுக்கு நீ ஏமா டென்ஷன் ஆகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஆலியா இருந்துக்கிட்டு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியா டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம ஆலியா வந்து ரொம்ப டென்ஷன் ஆனதுனால நம்ம ஆலியா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டில் போயிடுறாங்க. மறுநாள் கூட நம்ம ஹீரோ வந்து நார்மலாக பேசுகிறாரு, பட் நம்ம ஆலியா வந்து நம்ம ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. நம்ம ஆலியா பாட்டில் வேகமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஆலியாவே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஆலியாவும் வந்து ஒரு ரூமை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உள்ள போகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம பிரசிடென்ட் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு கூட இப்போ வைஸ் பிரின்சிபலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபுட்பால் கிளப்போட டீமையும் பேஸ்கெட் பால் கிளப்போட டீமையும் ஃபைட்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட்டும் சொல்கிறாங்க. நல்லாவே பேசிட்டு இருந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வந்து நம்ம பிரசிடென்ட் கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. எப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள சண்டையும் வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயமும் நடக்குது. அப்புறமேட்டு இவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. நல்லா பேசிட்டு இருந்தவங்க இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பல்ஸ் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு கப்பல்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களும் வந்து இவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஆலியா வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் பத்தி சொல்லிட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் பத்தி ஒரு ஜோக் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஆலியாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மரியாவும் வந்துடுறாங்க. நம்ம மரியா கேட்குறாங்க, ஆமா நீங்க 2 பேரும் க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமா நாங்கள் க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஆலியா அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லல பயந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கான்ஃபிடன்ட் அந்த மாதிரி சொல்றாரா. அதுக்கப்புறம் நம்ம ஆலியாவும் ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம யூகியும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் தான் மசாஜிகா ஹூசே, நான் தான் இந்த இடத்துக்கு வந்து அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட நான் ஜெனரல் ஆஃபீஸர் தான், நான் வந்து மெம்பர் இல்லை பட் ஜெனரல் ஆஃபீஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. நான் சொன்னால இந்த எபிசோட் வந்து ரொம்ப ரொமான்டிக்காகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் தான் இருக்குன்ட்டு. ஸோ அந்த எபிசோட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே ஃபன்னியாக தான் இருந்திருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.